Hi students, இந்த வீடியோவில் நம்ம problem number 4 பார்க்க போகிறோம். The adjoining pie chart gives the marks scored in an examination by a student in English, Maths, Hindi, Mathematics, Social Science and Science. If the total marks obtained by the students were 540, answer the following questions. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எதில் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்ஸ் கொடுக்கல, டோட்டல் மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் பை த ஸ்டூடெண்ட் வேர் 540. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 540. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்னா ஹிந்தி, இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இங்கே அதுக்கான பை சார்ட் கொடுத்துருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸுக்கு சென்டர் ஆங்கிள் 90 டிகிரி, சோஷியல் சயின்ஸுக்கு சென்டர் ஆங்கிள் 65 டிகிரி, சயின்ஸுக்கு 80 டிகிரி, ஹிந்திக்கு 70 டிகிரி, இங்கிலீஷ்க்கு 55 டிகிரி. ஸோ இந்த டேட்டா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இன் விச் சப்ஜெக்ட் டிட் த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 105 மார்க்? ஸோ இந்த கொடுத்துருக்கிற சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட் வந்து 105 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக டோட்டல் மார்க் தெரியும். ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஒரு 105 மார்க் எடுத்திருக்காரு, ஆனால் எந்த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டர் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 105 மார்க்குக்கு சென்டர் ஆங்கிள் என்ன வருது அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த சென்டர் ஆங்கிளுக்கான சப்ஜெக்ட் தான் 105 மார்க் எடுத்த சப்ஜெக்ட். ஸோ நம்ம சென்டர் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா என்ன அப்படின்னா சப்டிவிஷன் 1. ஸோ சப்ஜெக்ட் மார்க் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் மார்க் வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் மார்க் ஈக்குவல் டு 105 மார்க். டோட்டல் மார்க்கும் தெரியும், டோட்டல் மார்க்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 540. பட் எந்த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது, எந்த சப்ஜெக்டில் அவர் அந்த இது எடுத்திருக்காரு அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ விச் சப்ஜெக்ட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சென்டர் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மார்க்குக்கு என்ன சென்டர் ஆங்கிள் வருது அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ சென்டர் ஆங்கிள் ஃபார்முலா தெரியும். ஸோ சென்டர் ஆங்கிள் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் வேல்யூ. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூ தட் இஸ் சப்ஜெக்ட் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூ டிவைடட் பை total value, individual value divided by total value. so into அது 360 டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 105 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 540 இன்ட்டு 360 டிகிரி. இண்டிவிஜுவல் வேல்யூ பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 டிகிரி. ஸோ இங்கே 0க்கு 0 அடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36ஐயும் 54ஐயும் நம்ம டேரெக்டாகவே வந்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைனா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். சிம்பிளாக கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, ரிமைனிங் வந்து 1 வரும். ஸோ 16, 8 2s are 16. ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, ரிமைனிங் 1. ஸோ 14, 7 2s are 14. ஸோ 18 7. இப்போ நம்ம இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 9s are 27, 2 9s are 18. ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 105 அப்படியே தான் இருக்குது, divided by 3 into 2. ஸோ இப்போது இதை நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 is 3, 3 3s are 9, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 15, 5 3s are 15. ஸோ 35 into 2. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70. ஸோ சென்டர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆங்கிள் ஈக்குவல் டு 70 டிகிரி வருது. ஓகேங்களா? ஸோ 70 டிகிரி சென்டர் ஆங்கிள் வந்து அவர் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் தான் 105 எடுத்த மார்க். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திக்கு 70 டிகிரி இருக்குது. அப்போ 105 மார்க் வந்து அவர் எந்த சப்ஜெக்டில் எடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி சப்ஜெக்டில் எடுத்திருப்பார். ஓகேவா? த ஸ்டூடெண்ட் ஸ்கோர்ட் 105 மார்க்ஸ் இன் ஹிந்தி சப்ஜெக்ட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி சப்ஜெக்டில் 105 மார்க் எடுத்திருக்காரு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஹவு மெனி மோர் மார்க்ஸ் வேர் அப்டைன்டு பை த ஸ்டூடெண்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் தென் ஹிந்தி? ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மேக்ஸில் ஹிந்தியை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸில் அவர் வந்து எவ்வளோ மார்க் அதிகமாக எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹிந்தியை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும், மார்க் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, ஹிந்தியில் எவ்வளோ மார்க் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுத முடியும். பட் ஆனால் கொஷின் 1ல் நம்ம ஹிந்தி மார்க் நமக்கு தெரியும் இல்லையா, ஹிந்தி மார்க் வந்து 105 மார்க். ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி மார்க்கை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹிந்தியில் அவர் 105 மார்க் எடுத்திருக்காரு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்டிவிஷன் 1லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு மேக்ஸ் மார்க் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ மேக்ஸ் மார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சென்டர் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மேக்ஸ் மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க். ஓகேவா, மேக்ஸ் மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க் இன்ட்டு 360 டிகிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸோட சென்டர் ஆங்கிள். கரெக்டாக. ஸோ சென்டர் ஆங்கிள் ஃபார்முலாவில் நான் மேக்ஸுக்கான சென்டர் ஆங்கிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸ் மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க் இன்ட்டு 360 டிகிரி, அதுதான் வந்து மேக்ஸோட சென்டர் ஆங்கிள். ஸோ மேக்ஸ் மார்க் வந்து நமக்கு தெரியாது, டோட்டல் மார்க் நமக்கு தெரியும். 540 இன்ட்டு சென்டர் ஆங்கிள் 360 டிகிரி ஈக்குவல் டு மேக்ஸோட சென்டர் ஆங்கிள் என்னன்னு பாருங்கள். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். டயக்ராமில் மேக்ஸோட சென்டர் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே 90 போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேக்ஸ் மார்க் தெரிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ண மாதிரி நம்ம 2 டேபிள் அடிச்சோன்னா 1 2 இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 16 8 2s are 16. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, ரிமைனிங் 1 7 2s are 14. ஸோ இப்போ இதை 9 டேபிள் அடிச்சிக்கலாம். ஸோ 3 9s are 27, 2 9s are 18. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் மார்க் டிவைடட் பை 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 90. ஸோ இதிலேருந்து நமக்கு மேத்தமேட்டிக்ஸ் மார்க் தானே தேவை. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் மார்க் ஈக்குவல் டு இந்த சைடு ஏற்கனவே 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த டிவைடில் இருக்கிற 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பை 3 ஆகிடும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவைடட் பை 2 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் டிவைடில் வரும், இந்த பக்கம் டிவைடில் இருக்கிறது இங்கே வந்தால் மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2, 4 2s are 8, ரிமைனிங் 1 வரும். ஸோ 10 5 2s are 10. ஸோ மேக்ஸ் மார்க் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 3. ஓகேங்களா. ஸோ 5 3s are 15, கேரி ஓவர் 1, 4 3s are 12, 12 + 1 13. ஓகேவா. ஸோ மேக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மார்க் ஈக்குவல் டு 135. ஹிந்தி மார்க் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹிந்தி மார்க் எவ்வளோ அப்படின்னா ஹிந்தி மார்க் வந்து 105 மார்க், அது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ மார்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோர் மார்க் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது சப்ராக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 3. ஸோ இங்கேயும் 0 தான் வரப்போகுது. அப்போது மேக்ஸில் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 30 மார்க்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. 30 மார்க்ஸ் மோர் இன் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா. 30 மார்க்ஸ் மோர் இன் மேத்தமேட்டிக்ஸ் தென் ஹிந்தி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒரு சப்டிவிஷன் இருக்குது. Examine whether the sum of marks obtained in social science and Hindi is more than that science and Hindi. Examine whether the sum of marks obtained in social science and mathematics is more than that science and Hindi. அதாவது social science-ஐயும் மேக்ஸ் மார்க்கையும் சேர்க்கும்போது சயின்ஸ் மார்க்கையும் ஹிந்தி மார்க்கையும் சேர்க்கும்போது இதில் சோஷியல் சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் மார்க் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது சோஷியல் சயின்ஸ் மார்க் ப்ளஸ் மேக்ஸ் மார்க் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வர மார்க் வந்து சயின்ஸ் ப்ளஸ் ஹிந்தி மார்க் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வர மார்க்கை விட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் கண்டுபிடிச்சா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா. சோஷியல் சயின்ஸ் மார்க், மேக்ஸ் மார்க், சயின்ஸ் மார்க், ஹிந்தி மார்க் கண்டுபிடிச்சோம்னா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட ஈஸியாக போடணும் அப்படின்னா நம்ம சென்டர் ஆங்கிள் ஆட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும். ஏன்னா மார்க் அதிகமாக இருக்கும்போது சென்டர் ஆங்கிளும் அதிகமாக வரும் இல்லையா. மார்க் கம்மியாக இருந்தால் சென்டர் ஆங்கிள், அதாவது இந்த டயக்ராமில் சென்டர் ஆங்கிள் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இதில் சென்டர் ஆங்கிள் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா
ஸோ ஈஸியாக வந்து இதெல்லாம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு ரெண்டு சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆங்கிள் யூஸ் பண்ணி நான் கம்பேர் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ சென்டர் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னா சோஷியல் ப்ளஸ் மேக்ஸ், இதோட சென்டர் ஆங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹிந்தி, இதோட சென்டர் ஆங்கிள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எது அதிகமாக வருது, ஆக்சுவலாக இது அதிகமாக வருதா அப்படின்ட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. சோஷியல் ப்ளஸ் மேக்ஸ் மார்க் வந்து அதிகமாக வருதா அப்படின்ட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சோஷியலில் சென்டர் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 65, மேக்ஸ் வந்து 90 ஓகேவா. சோஷியலில் சென்டர் ஆங்கிள் வந்து 65 ப்ளஸ் மேக்ஸ் வந்து 90. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 90 65. ஸோ ஆட் பண்ணோன்னா 5, 9 + 6 வந்து பார்த்திங்கன்னா 15. ஸோ இந்த 2 சென்டர் ஆங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா 155 டிகிரி இருக்குது ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சயின்ஸையும் ஹிந்தியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சயின்ஸ் 80, ஹிந்தி 70 ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 80 ப்ளஸ் ஹிந்தி மார்க் 70. ஸோ 80யும் 70 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0 + 0 0, 8 + 7 15. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 150 டிகிரி வருது. ஆக்சுவலாக சோஷியல் மார்க்கும் மேக்ஸ் மார்க்கும் ஆட் பண்ணும்போது 155 வருது. அதே மாதிரி சயின்ஸ் மார்க்கும் ஹிந்தி மார்க்கும் ஆட் பண்ணும்போது 150 டிகிரி வருது சென்டர் ஆங்கிள். அப்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இல்லையா. சோஷியல் மார்க்கும் மேக்ஸ் மார்க்கும் ஆட் பண்ணால் நமக்கு அதிகமாக தான் வருது. அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா எஸ், த மார்க்ஸ் நம்ம சென்டர் ஆங்கிள் வச்சே சொல்லிக்கலாம். நம்ம இதுக்கு மார்க் வந்து கேல்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா கம்பேர் தானே பண்ண சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் மார்க் ப்ளஸ் மேக்ஸ் மார்க் வந்து சயின்ஸ் ப்ளஸ் ஹிந்தி மார்க்கை விட அதிகமாக இருக்கான்னு கம்பேர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதை நம்ம மார்க் வச்சே நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம் ஓகேங்களா. சாரி சென்டர் ஆங்கிள் வச்சே சொல்லிடலாம். எஸ், த மார்க்ஸ் obtained in social and maths is more than the marks obtained in Hindi. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். சோஷியல் ப்ளஸ் மேக்ஸ் மார்க் வந்து மார்க்ஸ் அப்டைன்டு இன் ஹிந்தி ப்ளஸ் சயின்ஸ் வரும். மார்க்ஸ் அப்டைன்டு இன் ஹிந்தி ப்ளஸ் சயின்ஸ், அதாவது சோஷியல் ப்ளஸ் மேக்ஸ் மார்க் வந்து ஹிந்தி ப்ளஸ் சயின்ஸ் மார்க்கை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா சென்டர் ஆங்கிள் அதிகமாக இருக்குது ஓகேவா. ஏன்னா நம்ம மார்க் வந்து இது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம சென்டர் ஆங்கிள் வச்சே சொல்லிடலாம். ஆனால் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், அவங்க வந்து மார்க்கே கேட்குறாங்க, எத்தனை மார்க் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மார்க் அதிகமாக எத்தனை மார்க் அதிகம்னு கேட்டால் நம்ம மார்க் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ மார்க் அதிகம்னு கண்டுபிடிக்க முடியும். பட் வந்து தேர்ட் கொஷினில் சோஷியல் ப்ளஸ் மேக்ஸ் மார்க் வந்து சயின்ஸ் ப்ளஸ் ஹிந்தி மார்க்கை விட அதிகமாக கம்மியாக, அது சென்டர் ஆங்கிள் ஆட் பண்ணாலே எது அதிகமாக வருதோ அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்க போகுது ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.